திருச்சியில் ஹோட்டலில் நிறுத்திவிட்டு டீ சாப்பிட சென்ற நேரத்தில் மர்ம நபர்கள் காரை திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி. ஓய்வு பெற்ற இந்தியன் வங்கி ஊழியரான இவர் தனது குடும்பத்தினருடன் காரில் பரமத்தி வேலூர் நோக்கி சென்றுள்ளார். அப்போது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஹோட்டலில் காரை நிறுத்திவிட்டு டீ சாப்பிட அனைவரும் சென்றுள்ளனர். திரும்பி வந்து பார்த்தபோது கார் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கிருஷ்ணமூர்த்தி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். இதனையடுத்து புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் காணாமல் போன கார் தனியாக நின்று கொண்டிருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து தடயவியல் நிபுணர்களுடன் போலீசார் காரை சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து ஹோட்டலில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கும் காட்சியின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பார்க்கிங்ல நிறுத்திட்டு டீ சாப்பிட்டு ஒரு 4:30 போல வண்டி நிறுத்துறோம். திரும்பி ஒரு 5:10 திரும்பி போய் ரிட்டர்ன் போய் பார்க்கும்போது கார் வெஹிக்கிள் இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் மெசேஜ் பண்ணி 100க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பார்த்து ப்ரொசீஜர் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வண்டி இங்கே இருக்குதுனால வண்டி இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து இங்கே வந்துருக்குறோம். ஆமாம், 6:30க்கு அப்புறம் தான் எங்களுக்கு மெசேஜ் வச்சு இந்த லொக்கேஷனில் வண்டி நிற்கிதுன்னு சொல்லி. ஹோட்டல் சிசிடிவி பார்த்தீங்க? சிசிடிவி பார்த்தாச்சு. அதில் பேக் சைடு தான் எடுத்துகிட்டு போனால் கூட வியூ தெரியுது. ஃப்ரண்ட் ஃபேஸ் எதுவுமே இல்லை. மாஸ்க் போட்டுருந்தாங்க. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் கலந்து கொண்டு தனது அனுபவங்கள் மற்றும் பயணங்கள் குறித்தான தகவல்களை தெரிவித்தார். தொடர்ந்து இசை மீதான தனது ஆர்வம், தொழில்துறையின் பரிணாமம் மற்றும் கலைக்கு உண்மையாக இருப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்த அவர் தனிப்பட்ட வளர்ச்சியுடன் தொழில்துறை சிறப்பை சமநிலைப்படுத்துவது குறித்தும் விளக்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மார்ச் 1ஆம் தேதி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் தனது ஆர்காட் சுற்றுப்பயணம் தொடங்கியுள்ளதாகவும் சென்னை எப்போதும் தனக்கு ஒரு சிறந்த இடமாக விளங்கி வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகம் என்ற பெயரில் தொழிலதிபர்களை ஏமாற்றி 100 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி பாரதி வீதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் நகர் பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார். ஆன்லைன் வர்த்தகத்தில் ஆர்வம் கொண்டவரான இவர் இணையத்தில் குட்வில் என்கிற வர்த்தக நிறுவனத்திடம் பேசி ஆன்லைன் வர்த்தகத்திற்கு சிறிதாக 1,69,00,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் தான் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முயன்ற போது தனது ஆன்லைன் வர்த்தக கணக்கில் பணம் இல்லை என்பதை அறிந்த அவர் குட்வில் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டபோது எதிர்த்தரப்பிலிருந்து சரியான பதில் வராததால் அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து சம்பவம் தொடர்பாக சரவணன் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஆன்லைன் வர்த்தகம் மோசடியில் ஈடுபட்ட நபர் புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பது தெரியவந்தது. மேலும் திருப்பூரில் தலைமறைவாக இருந்த அவரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சவுந்தரராஜன் போலி ஆன்லைன் நிறுவனம் ஆரம்பித்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களிடம் 10 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்து அப்பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தும் சில சொத்துக்கள் வாங்கியிருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலம் போட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் நடக்காதது போன்று விளம்பரத்தை கொடுத்து ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாடிப்பட்டி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பூத் கமிட்டி நிர்வாகிகள் முன்னிலையில் சிறப்புரையாற்றினார். அப்போது 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி தருவதாக கூறிய திமுக அரசு தற்போது வரை அதனை செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். கல்விக்கு நிதி தராத மத்திய அரசை நாடாளுமன்றத்தில் எதிர்க்காமல் கோலம் போட்டு அரசை எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் விமர்சித்தார். மேலும் மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்பவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கடவுள் நமக்கு ஆட்சி வழங்குற போது அது ஒரு முக்கியத்துவத்தை பெறும். காலையில எழுந்திருச்சா விழா, மத்தியானத்திலே விழா, சாயந்தரத்திலே விழா, விழுந்தா விழா, எந்திரிச்சா விழா, அதை நடத்துவதற்கு குழு,
ஆனால் உள்ளுக்குள்ள என்ன என்றால் ஓட்டாண்டியாக மக்கள் வாழ்ந்து எதுவும் எழுதியது. மக்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? வேலை கிடைத்திருக்கிறதா? வறுமை ஒழிந்திருக்கிறதா? சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? மடிக்கல்வி கொடுத்து விட்டார்களா? கடலின் மாநில ஆடு கொடுத்து விட்டார்களா? இருசக்கர வாகனம் கொடுத்து விட்டார்களா? முதிய ஓய்வூதியம் கொடுத்து விட்டார்களா? பட்டா கொடுத்து விட்டார்களா? எதுவும். ஆகவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்வது சொன்னார்கள், செய்யவில்லை. 100 நாள் வேலையை 150 நாள் உயர்த்துவோம் சொன்னார்கள், செய்யவில்லை. ஊதியத்தை உயர்த்துவோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. பட்ஜெட் ஒதுக்கீடு துறை சார்ந்ததை தவிர மாநிலங்களுக்கென தனியாக ஒதுக்கப்படுவது அல்ல என பாஜக மாநில துணை செயலாளர் டால்பின் ஸ்ரீதர் விளக்கமளித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் பாஜக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட பாஜக தலைவர் தாமரை ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணை செயலாளர் டால்பின் ஜெகதீசன் மத்திய பட்ஜெட் குறித்து விளக்கி பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கும் புதிய வருமான வரி திட்டம் நடுத்தர மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாநில பட்ஜெட்டின் போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கப்படுகிறதா என்பதற்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார். ராசிபுரத்தில் லாட்டரி சீட்டு விற்பனையை வெளிச்சம் போட்டு காட்டிய திமுக கவுன்சிலர் குடும்பத்தை நள்ளிரவில் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே கோனேரிப்பட்டியைச் சேர்ந்த கேபிள் ராஜா மற்றும் மோகன் என்ற 2 நபரும் சட்டவிரோதமாக சந்து கடைகள் மற்றும் லாட்டரி சீட்டு விற்பனையை நடத்தி வருவதாக புகார் எழுந்தது. இவற்றை 24வது வார்டு கவுன்சிலர் கலைமணியின் மகன் லோகு சரவணன் தட்டி கேட்டதற்கு இவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கடந்த 1 வாரமாக லோகு சரவணன் வழக்கறிஞர் என்ற முறையில் ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் எரிச்சல் அடைந்த கேபிள் ராஜா மற்றும் மோகன் ஆகிய இருவரும் 50க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் கவுன்சிலர் கலைமணி மற்றும் அவரது மகனையும் தாக்கியுள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் தகராறில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலத்தூரில் பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் இலத்தூர் பகுதியில் கடந்த 11ஆம் தேதி எரிந்த நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் அவரது கணவர் ஜான் கில்பர்ட் என்பவர் கொலை செய்து இலத்தூர் பகுதியில் கொண்டு வந்து எரித்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து ஜான் கில்பர்ட்டுக்கு உதவியாக இருந்த அவரது சகோதரர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கூடுதலாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய ஜான் கில்பர்ட்டின் பெற்றோர் மற்றும் அவரது உறவினரான ஞான சௌந்தர்யா ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் செங்கோட்டை குற்றவியல் நீதித்துறையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மறைந்த தலைவர்களுக்கு எவ்வாறு மரியாதை அளிக்க வேண்டும் என நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியினருக்கு அறிவுறுத்த வேண்டும் என பாரத மக்கள் கழகத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிங்காரவேலர் பிறந்த நாளில் காலணி அணிந்து கொண்டு மரியாதை செலுத்திய தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட கட்சியினர் மீது சென்னை ராயபுரம் காவல் நிலையத்தில் பாரத மக்கள் கழகத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த செயலை கண்டித்து பாரத மக்கள் கழகத்தின் தலைவர் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தங்களுடைய கட்சியினருக்கு மறைந்த தலைவர்களுக்கு எவ்வாறு மரியாதை செலுத்த வேண்டும் என அறிவுறுத்த வேண்டும் என்றும், மேலும் சிங்காரவேலரை அவமரியாதை செய்யும் விதத்தில் காலணியுடன் மரியாதை செலுத்தியது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் அவருக்கு மரியாதை செலுத்த வந்திருந்தனர். ஆனால் அவர்கள் மரியாதை செலுத்தவில்லை. அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி பொதுச் செயலாளர் விஷயானந்த் அவர்களுடன் நிர்வாகிகளுடன் வந்து ஆசியாவிலேயே புகழ்பெற்ற பெரும் தலைவர் சித்தரசுக்கு சிங்காரவேலர் அவர்களை அவமதிப்பதாக கூறி அவர்கள் செருப்போடு வந்து மாலை அணிவித்திருப்பது விஷயானந்துக்கு
பாரத மக்கள் கழகம் சார்பில் பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்பதான் அவர் நல்ல ஒரு நிலைமையில் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நிர்வாகிகளுக்கு அவர் நல்ல அறிவுரை சொல்லி தலைவர்களுக்கெல்லாம் எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் என்று அறிவுரை சொல்ல வேண்டும். செல்போனில் தொடர்ந்து விளையாடி வந்ததை உறவினர்கள் கண்டித்ததால் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுவனை ஈரோடு போலீசார் பத்திரமாக மீட்டனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் ஓம் பிரகாஷ் என்ற மாணவன் தனது வீட்டில் செல்போனில் கேம் தொடர்ந்து விளையாடி வந்துள்ளார். இதனால் அவனை கண்டித்த பெற்றோர்கள் ஈரோட்டில் உள்ள தங்களது உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். ஈரோடு வந்த சிறுவன் ஓம் பிரகாஷ் தொடர்ந்து செல்போனில் கேம் விளையாடி வந்துள்ளார். இதனை உறவினர்கள் கண்டித்ததால் கோபித்துக் கொண்ட சிறுவன் ஈரோட்டிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் நடந்தே சென்று பின்னர் பேருந்து மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்றுள்ளார். இதற்கிடையில் சிறுவன் காணவில்லை என்பதால் உறவினர்கள் ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் உத்தரப்பிரதேச மாநிலம் பனாரஸ் சாமியார் மடத்திலிருந்து சிறுவனை பத்திரமாக மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இங்க வந்த அவருமா நம்ம ஃபேமிலி கூட அவங்க ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிட்டு இருக்கோம். செல்லு ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ண முடியல. அவங்க காலையில் 5 மணிக்கு போச்சுட்டு இங்கே அவங்க யூபி பனாரஸ் போயிட்டான். அவங்க சாமி பார்க்குற பிரேமானந்தி மகாராஜ் அங்கே பார்க்குறதுக்கு போயிட்டான். அப்புறம் அங்கேயும் நம்ம கூப்பிட்டு வந்து எங்கள் ஃபோன் வந்தான் ஆசிரமும் அவங்களோட ஃபோன் வந்தால் அப்புறம் நம்ம மாமா போய் அங்கே ராஜஸ்தான் கூப்பிட்டு வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று ஈரோடு கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது வெடிகுண்டு வீசுவேன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியிருந்தார். இது தொடர்பாக ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் வழங்கியிருந்தனர். ஆனால் சீமான் ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர் நன்மாறன் ஈரோடு கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணை அதிகாரி விஜயனிடம் சீமானின் கடிதத்தை வழங்கினார். ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் வெற்றி பெற முடியும் என ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருப்பூரில் OPS அணி ஆதரவாளர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றும், எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின்னர் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என்றும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு அரசியல்வாதிகள் என்றும் அவர்களை கணக்கில் வைத்துக் கொள்வதில்லை என்றும் விமர்சித்து பேசினார். கழகம் பிரிந்திருந்த நேரத்தில் மீண்டும் ஒன்றாக இணைகின்ற பொழுது அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை உருவாக்கினார். மீண்டும் அவர்களே ஒற்றை தலைமை வேண்டும் என்று பலவந்தமாக எதேச்சரமாக கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொல்லிய காரணம், ஒற்றை தலைமை இருந்தால் வருகின்ற அனைத்து தேர்தலும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை திரு பழனிசாமி அவர்கள் வெற்றியடை செய்வார்கள் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தலைமையேற்ற ஒற்றை தலைமை, அவர் தலைமையேற்றதுக்கு பின்னால் நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற, சட்டமன்ற, ஊரக, உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் அத்தனையுமே தோல்வியை கண்டிருக்கிறது. ஆக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், தொண்டர்கள் இப்பொழுது மிகப்பெரிய மனவருத்தத்தில் இருக்கிறார்கள். இணைந்து செயல்பட்டால் உண்டு வாழ்வு என்ற நிலையில் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.